வணக்கம். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் முன்னிலையில் நிவாரண உதவிகளை வழங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை தொகுதி மக்கள் பாராட்டி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் கரையை கடந்தது. இதனால் புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவிற்கு 51 சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்துள்ளது. இதனால் புதுச்சேரி நகர பகுதிகளில் பல தொகுதிகள் மட்டுமே கிராம பகுதிகளிலும் மிக மோசமான அளவிற்கு பாதிப்புக்குள்ளாகின. குறிப்பாக காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வள்ளலார் சாலை, கவிக்குயில் நகர் போன்ற இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு குடிநீர், பால், பிஸ்கெட், உணவுப் பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சமூக சேவகரும் தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்க உள்ளதாக கூறினார். அதைத் தொடர்ந்து தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தன்னார்வலர்கள் 50 நபர்களுடன் காமராஜ் நகர் தொகுதிக்கு வருகை புரிந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் காலை உணவுக்காக 10,000 குடும்பங்களுக்கு பொங்கல் கிச்சடி வழங்கினார். மதியம் 10,000 குடும்பங்களுக்கு உணவு பொட்டலங்களை பாஜக நிர்வாகிகளுடன் கோவையில் இருந்து வந்த தன்னார்வலர்களுடன் வீடு வீடாக சென்று வழங்கினார். தொடர்ந்து இரவு உணவு 10,000 குடும்பங்களுக்கு தயாரித்து வழங்கினார். சாமிப்பிள்ளை தோட்டம், ரெயின்போ நகர் ஆகிய பகுதிகளில் மருத்துவ முகாம் நடத்தி நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருந்துகள் வழங்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட குடும்ப மக்களுக்கு போர்வைகள் வழங்கப்பட்டது. 5 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ வெல்லம், பால் பவுடர், பிஸ்கெட் போன்ற நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், கல்யாண சுந்தரம் ஆகியோர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உடன் இணைந்து நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இவர்களின் பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் திருமதி லீமா ரோஸ்லின் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு சேவை புரிந்தவர்களை பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஒடிசா, குஜராத், கேரளா, தமிழ்நாடு ஆகிய பகுதிகளில் புயல், மழை, வெள்ளம் காலங்களில் எங்களது தொண்டு நிறுவனத்தின் மூலம் பல கோடி நிவாரணப் பொருட்களை வழங்கி உள்ளோம். மழை காலங்களில் தண்ணீர் தேங்காத வண்ணம் கிணறுகள் அமைத்து மக்கள் பாதுகாப்புக்காக உதவ உள்ளோம். ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் முதல் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் 45 கிலோமீட்டர் வரை மூடியுள்ள கிணறுகளை சுத்தப்படுத்தி 455 கிராமங்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான நீர் ஆதாயத்தை பெருக்கி உள்ளோம். இதன் மூலம் மக்கள் பயன் பெற்றுள்ளார்கள். அதேபோல் புதுச்சேரியிலும் அரசு அனுமதியுடன் நீர்நிலைகளை மழைநீர் சேமிக்கும் வகையில் சுத்தப்படுத்தி தூர்வாரி நல்ல குடிநீராக வழங்க உள்ளோம். தற்பொழுது புயல், மழை காலங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டு எங்களது தொண்டு நிறுவனம் மூலம் முதல் கட்டமாக 4 கோடிக்கு நிவாரணம் வழங்க உள்ளோம். பிறகு பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளை அறிந்து நிவாரணம் வழங்க உள்ளோம் என்றும் கூறினர். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். அந்த பெஞ்சல் புயல்னால பாண்டிச்சேரி, கடலூர், தமிழ்நாடு சில ஏரியாக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கனால எங்கள் மார்டின் குழு மூலிமா என்ன நன்கொடை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். எப்போ இந்த மாதிரி புயலோ எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது என்றைக்குமே எங்கள் கம்பெனி ஆர்கனைசேஷன் நாங்கள் கூடவே இருந்திருக்கோம். இது கார்கில் வார் தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட் டைம் அசாமில் ஃப்ளட் வரும்போதும் நாங்கள் 1 crore டொனேட் பண்ணியிருந்தோம். நம்ம தமிழ்நாட்டில் புயல் வந்திருக்கும் போது நாங்கள் ஒரு 5 கோடி டொனேட் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக கேரளா வந்திருக்கும் போதும் 2 crores டொனேட் பண்ணியிருந்தோம். இது போக நாங்கள் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஒரு 20 கோடி வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளட் ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ்க்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். டோட்டலாக எங்கள் குரூப் ஃபவுண்டேஷன் மூலிமா நாங்கள் 165 கோடி இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் சேரிட்டி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் பாண்டிச்சேரிக்கு, புதுச்சேரிக்கு இந்த வாட்டி அரௌண்ட் 4 crores நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் பொருட்களும் வந்து இறங்கியிருக்கு. இது போக மற்ற பொருட்கள் எங்கெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இடங்களில் நாங்கள் ஒன்று ஒன்றா எங்கள் டீம் போட்டு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். உணவு இது வரைக்கும் 10,000 பேர்த்துக்கு நாங்கள் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இப்போ லஞ்சும் டின்னருக்கும் பால் நடந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அதை பெட்ஷீட்டு,
அரிசி, சுகரு, வீட்டுக்கு தேவைப்படுற பால், ஸோ இந்த மாதிரி அத்தியாவசியங்கள் என்ன தேவை இருக்கோ அதை நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு கொடுக்குறோம். ஸோ பெட்ஷீட்டு எல்லாம் நல்லா கொடுத்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இது வரைக்கும் என்னது அது இப்போ இந்த மாதிரி கெனல்ஸ்லாம் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னென்னா இந்த மாதிரி வாட்டர் லாகிங் கரெக்டாக வாட்டர் சேனல்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணாது தான் இது ஒரு மெயின் ரீசனுங்க. ஒன்று ஆக்கிரமிப்பிலையோ இல்லை தெரியாமல் வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு ஒரு பிளானிங் இல்லாமல் நடந்திருக்கும், அந்த காலத்தில் நடந்திருக்கும். இப்போ இதை எப்படி ரிவைவ் பண்ணுறதுனா நாங்கள் இப்போ ரீசெண்டாக ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இவர் நிமல் ராகவன் சொல்லிட்டு மெகா ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு. அவங்க கூடயும் நாங்கள் மார்டின் ஃபவுண்டேஷன் சேர்ந்து இப்போ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 48 கிலோமீட்டர்ஸ் அங்கே இருக்கிற அந்த கெனல்ஸ்லாம் மூடி போயிருந்தனால அவங்களுக்கு விவசாயத்துக்கு குடிநீருக்கே தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம 50 லட்சம் செலவில் பண்ணுறோம். இது பண்ணுற பொருள் மூலிமா என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னா 455 வில்லேஜஸ் வந்து குடிநீர், அவங்களுக்கு விவசாயத்துக்கு இது எல்லாத்துக்குமே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆவாங்க. ஒன்று. நம்பர் 2 வந்து 1000 லேக்ஸ் இது மூலிமா ரெடி பண்ணுறோம். இது கூட 2500 குட்டைகள், பாண்ட்ஸ், அதுவும் இந்த பிளான் மூலிமா ரிவைவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ புதுச்சேரிக்கு இப்போ வேறு என்ன நம்ம ஊருக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி லாகிங் இருக்குது என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து நாங்கள் இங்கே புதுச்சேரிக்கும் ஒரு ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவோம். அதான் புதுச்சேரியில் அரசு வந்து 210 கோடி ரூபாய் நிவாரணம் உழைச்சிருக்காங்க. உங்களுடைய அந்த அறக்கட்டளை மூலமாக எவ்வளோ சிறப்பாக பாண்டிச்சேரி முழுவதும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பாதிக்கப்பட்டது? அது இப்போ எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இமீடியட்டாக ஒரு 4 crores பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு தேவை இருக்குது, ஏன்னா இப்போ மழை அந்த அளவுக்கு நின்றுச்சு. ஸோ இப்போ எல்லாம் இயல்பு நிலைக்கு ஆல்மோஸ்ட் திரும்பிட்டாங்க. இதுக்கப்புறம் தேவை எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நிறைய வீடு உடமைகள் அந்த கால்நடைகள்லாம் நிறைய இருந்திருக்கு. அது மாதிரியான நிவாரணம் அது நாங்கள் அதை ஸ்டடி பண்ணணும். எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் எங்கள் பர்வியூவில் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் புதுச்சேரி அரசியலில் நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் உள்ள இன்னும் முழுமையாக இறங்கி வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே பெரிய அளவில் வந்து இதுக்கும் பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு புதுச்சேரி மக்களுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போதைக்கு அரசியல்லாம் நான் பேச வரல. இந்த வாட்டி நாங்கள் இது வெள்ளம் வந்ததுனால நான் வந்து ஒரு எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம். அரசியல் பற்றி இப்போதைக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அது தகுந்த ஒரு டைம் வரும்போது அன்னைக்கு உங்களுடைய சேவை வந்து 30 தொகுதிக்குமா இல்லை குறிப்பிட்ட தொகுதியில்? இல்லை, ஓவரால் எங்கெல்லாம் புதுச்சேரி எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக எல்லா தொகுதியும் இல்லை, புதுச்சேரி ஃபுல்லாகவே எங்கே எந்த மக்களுக்கு எங்கே மாநிலம் முழுவதும் எங்கே தேவை இருக்கோ எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோங்களோ கண்டிப்பாக நாங்கள் சேவை செய்வோம். புதுச்சேரி மக்கள் எங்கிருந்து வந்த மகராசன் எங்களின் இன்னல்களை போக்கும் வகையில் குடிநீர், பால், உணவு, பிஸ்கெட், அரிசி, சர்க்கரை, போர்வை வழங்கி மருத்துவர்கள் எங்கள் பகுதிக்கு அழைத்து வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இலவச உயர் ரக சிகிச்சை அளித்து உலகம் தரம் வாய்ந்த மருந்துகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வழங்கிய சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை பாராட்டுகின்றோம். இதற்கு உறுதுணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களை வாழ்த்துகிறோம் என்று கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை திருமதி லீமா ரோஸ்லின் மார்டின் அவர்களுடன் இணைந்து முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் தொகுதி மக்களுக்கு வழங்கினார். இதில் ஏராளமான நகர பகுதிகளில் ஆதரவாளர்களுடன் சென்று நலத்திட்டங்களை வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் வி.பி. ராமலிங்கம் ஆகியோருடன் இருந்தனர். தொடர்ந்து இருமல், காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தி உயர் ரக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. காரைக்காலில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக புகார் அளிக்கும் வகையில் புகார் பெட்டியினை ஆட்சியர் மணிகண்டன் அறிமுகம் செய்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று ஆட்சியர் புகார் பெட்டியினை முதற்கட்டமாக 10 அரசு பள்ளிகளுக்கு அறிமுகம் செய்தார். இந்த புகார் பெட்டியின் சாவி மாவட்ட ஆட்சியர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும், மேலும் இந்த புகார் பெட்டியில் அளிக்கப்படும் புகார்களை மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு நேரடியாக வந்து புகார்களை பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புகார் பெட்டியில் மாணவ மாணவிகள் அச்சமின்றி புகார்களை அளிக்கலாம் என்றும்,
மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி மாநில காங்கிரஸ், திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் இரு மீனவ கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள், மீனவ பெண்கள் தூண்டில் வளைவு அமைக்காத தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரி சென்னை ஈசிஆர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட 19 கடலோர மீனவ கிராமங்களுக்கு கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு மீனவ கிராமங்கள் கடலில் அடித்து செல்லப்படும் சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது. எனவே இந்த மீனவ கிராம கடலோர பகுதிகளில் கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டுமென மீனவர்கள் கடந்த 15 வருடங்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது புயல் மற்றும் கனமழையால் கடலோர மீனவர் கிராமத்தில் பெரும்பாலான இடங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு படகுகள் கடலுக்கு அடித்து செல்லப்பட்டன. இதனால் ஆத்திரமடைந்த நடுக்குப்பம் மீனவ கிராமம், சோதனை குப்பம் மீனவர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாக கூறியும் உடனடியாக கடலில் கற்களை கொட்டி தூண்டில் வலை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தியும் ஆளும் தமிழக அரசை கண்டித்தும் இன்று கோட்டக்குப்பம் ரவுண்டானா எல்லையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மீனவர் கிராம பெண்கள் மற்றும் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக புதுச்சேரி சென்னை ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் தலைமையிலான போலீசார் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக உங்கள் கோரிக்கைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் முதல் கட்டமாக ரூபாய் 600 கோடி வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி புயல் பாதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு முதல்வர் ரங்கசாமி இன்று அனுப்பிய கடிதத்தில் புதுச்சேரியில் ஆண்டுக்கு சராசரி மழையளவு 1399 மில்லிமீட்டர், இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1688.8 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. சுமார் 1,50,000 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ள விரும்பினோம். இந்த நிர்வாகத்தின் அந்தந்த துறைகள் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை துறை வாரியாக தற்காலிக மதிப்பீட்டை மேற்கொண்டுள்ளன. சேதங்களுக்கான தற்காலிக செலவு சம்பந்தப்பட்ட துறைகளால் மொத்தம் ரூபாய் 614.88 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. சில துறைகள் விதிமுறைப்படி சேத செலவை குறைத்துள்ளன. அதனால் சேதங்களின் உண்மையான மதிப்பு அதிகமாக உள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதியில் போதிய இருப்பு இல்லாததால் நிவாரண மற்றும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்ள மேற்படி தொகை உடனடியாக தேவைப்படுகிறது. மேலும் சேதங்கள் குறித்த விரிவான அறிக்கை உரிய காலத்தில் பிரதமருக்கு புதுச்சேரி அரசால் சமர்ப்பிக்கப்படும். எனவே கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்கு உடனடியாக மத்திய குழுவை நியமிக்க வேண்டும். நிவாரண மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கான நிதியை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உடனடியாக வழங்க வேண்டும். முதற்கட்டமாக நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ரூபாய் 600 கோடி வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் கடந்த மாதம் 23ஆம் தேதி உருவான பெஞ்சல் புயல் 1ஆம் தேதி மாமல்லபுரத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரை கடந்தது. அப்பொழுது பலத்த சூறாவளி காற்றுடன் பேய்மழை கொட்டி தீர்த்தது. அதனால் தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டது.
அது தவிர சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது. இந்த மழை காரணமாக 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 2 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்தன. மேலும் மழை காரணமாக பலர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பேரிடர் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார். அதில் வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க உடனடி நிவாரணமாக தமிழக அரசுக்கு ரூபாய் 2000 கோடி நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக மு.க.ஸ்டாலினை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி தமிழக வெள்ள பாதிப்பு நில விவரங்கள் குறித்தும் மீட்பு பணி குறித்தும் விவரித்தார். தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு போல புதுச்சேரி மாவட்டத்திலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் புதுச்சேரி வர உள்ளனர். நிதி ஆயோக்கில் உள்ள மத்திய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் முதலில் புதுச்சேரியில் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன் பிறகு 9ஆம் தேதி பிற்பகலில் அவர்கள் தமிழகம் வர இருப்பதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழை காரணமாக பள்ளி விடுமுறை விடப்பட்டதால் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. பெஞ்சல் புயல் மற்றும் தொடர் கனமழையால் கடந்த 27, 28 மற்றும் 29ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இந்த வேலை நாட்களை ஈடு செய்யும் வகையில் வரும் 7, 14 மற்றும் 21ஆம் தேதி என 3 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி ஆதிதிராவிடர் நலத்துறையில் இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள், ஊழியர்கள் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. ஆதிதிராவிடர் நலத்துறை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள், ஊழியர்கள் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதனையடுத்து ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன் உட்பட துறை அதிகாரிகள், ஊழியர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் சாலையில் 15 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பெஞ்சல் புயலால் கனமழை பெய்தது. அதன் காரணமாக கடந்த 1ஆம் தேதி வீடூர், சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது. புதுச்சேரி, கடலூர் பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் சாலை துண்டிக்கப்பட்டது. விழுப்புரம், நாகப்பட்டினம் புறவழிச்சாலையில் கடலூருக்கு செல்லும் வாகனங்களை திருப்பிவிடப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கடலூர் சாலை இடையார்பாளையம் ஆற்று பாலத்தின் இணைப்பு பகுதி உள்வாங்கியது. முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டு பாலத்தின் உறுதித்தன்மை பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து சேதமான பாலத்தின் இணைப்பு பகுதியில் 40 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது. மேலும் 15 கோடியில் புதிய பாலம் கட்டப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஆரோவிலில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தமிழக ஆளுநர் வழங்கினார். பெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாலான பகுதி பாதிப்படைந்தது. பானூர் அடுத்த ஆரோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இந்த பெஞ்சல் புயலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி 68வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்திற்கு ஆரோவிலுக்கு வருகை தந்திருந்தார். ஆட்சி மன்ற குழு கூட்டத்தை முடித்துவிட்டு ஆரோவிலில் உள்ள பரத் நிவாசில் ஆரோவில் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், ஆரோவில் செயலர் ஜெயந்த் ரவி மற்றும் துணை செயலர் ஸ்வர்ணாம்பிகா உடன் இருந்தனர். மேலும் ஆரோவில் சுற்றியுள்ள கிராமப்புற மக்களுக்கு அவர்களின் மேம்பாட்டுக்காக சுமார் 5 கோடி ஆரோவில் அறக்கட்டளை சார்பாக நிதி ஒதுக்கியுள்ளதாக ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் தெரிவித்துள்ளார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பழைய காலனியில் அமைந்துள்ள நீலாவதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு கிராமம் பழைய காலனியில் புதியதாக எழுந்தருளியுள்ள நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவக்கிரக சன்னதி கோயில் கும்பாபிஷேகம் இன்று காலை நடந்தது.
இதில் கவர்னர் கைலாஷ்நாதன், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணன்குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். 4ஆம் கால யாக பூஜை நடந்து பிறகு கவர்னர் மற்றும் அமைச்சர் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடந்தது. முன்னதாக நேற்று முன்தினம் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால யாக பூஜையும், நேற்று காலை 2ஆம் கால யாக பூஜை, மாலையில் 3ஆம் கால யாக பூஜையும் நடந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா நடந்தது. இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். சட்ட மேதை அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மேதை அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமாநத்தம், துத்திப்பட்டு, கரசூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒருமுறை எண்ணெயை பயன்படுத்தி சுகாதாரமான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்கிய நிறுவனங்களை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். உணவகம், இனிப்புகள் தயாரிக்கும் இடங்களில் ஒரு முறைக்கு மேல் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது எனவும், அவ்வாறான எண்ணெய் உடல்நலத்துக்கு கேடானது. கூடுதல் முறை பயன்படுத்தும் எண்ணெய் மூலம் தயாரிக்கும் உணவை சாப்பிடுவோருக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பிற உடல் நலக்கேடு ஏற்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இதனை ஏற்று காரைக்காலில் சுகாதார முறையில் எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய 10 நிறுவனங்கள் தேர்வு செய்து என்விரோ கிரீன் எனர்ஜி என்கிற நிறுவனம் சார்பிலான பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சுகாதாரமான முறையில் எண்ணெய் பயன்படுத்திய அந்நிறுவன உரிமையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழை வழங்கினார். நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன், நுகர்வோர் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், செயலாளர் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சான்றிதழ் பெற்ற இனிப்பக நிறுவனத்தை சேர்ந்த ராகேஷ்குமார் கூறுகையில், எங்கள் நிறுவனத்தில் பயன்படுத்தும் எண்ணெய் டிபிசி என்கிற டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் 25% மிகாமல் பார்த்துக் கொள்கிறோம். 15-20% எண்ணெய் மாற்றப்பட்டு விடுகிறது. எண்ணெய் பரிசோதிக்கும் சாதனம் வைத்துள்ளோம். கூடுதல் சதவீதத்தில் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டால் கொழுப்புச்சத்து அதிகரிக்கும். பயன்படுத்தாத எண்ணெய் தனியார் நிறுவனம் வாங்கி செல்கிறது. இது பயோடீசல் தயாரிப்புக்கு அனுப்பப்படுகிறது. உணவகங்கள் வைத்திருக்கும் உரிமையாளர்களின் செயல்களை ஊக்குவிக்கும் வகையில் வழங்கப்பட்ட இந்த சான்றிதழ் மூலம் பிற நிறுவனத்தினரும் தங்களது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வாய்ப்பு உருவாகிறது என்றார். அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு பாகூர் பகுதியில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி பாகூர் தொகுதி பாகூர்பேட்டில் ஏரிக்கரையில் அமைந்துள்ள பாரத ரத்னா PR டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு இன்று இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மலரஞ்சலி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சிவகணபதி நகர், அன்னை நகர் உள்ளிட்ட பல்வேறு நகர்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் வெள்ள நீர் சாலையை கடந்து வருவதற்கு போதிய பாலங்கள் மற்றும் வாய்க்கால்கள் இல்லாத காரணத்தால் மழை காலங்களில் அப்பகுதிகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்வாதாரத்தை பாதிக்க செய்கிறது என்றும், தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தின் போது 3 இடங்களில் சிறு பாலங்கள் மற்றும் சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க வேண்டும் என்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அதன் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்ட போது 3 இடங்களில் சிறு பாலங்கள் கட்டப்பட்டதே தவிர சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் கட்டாமல் விட்டுவிட்டனர்.
வாய்க்கால் கட்டும் பணியை தொடங்க வலியுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது பெய்த கனமழை வெள்ளம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்வதற்கு வழி இல்லாமல் குடியிருப்புகளில் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கையை வெகுவாக பாதித்தது. இந்நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாலங்கள் அமைக்கப்பட்ட இடங்களை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று இன்று ஆய்வு செய்தார். அப்பொழுது சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் போர்க்கால அடிப்படையில் அமைக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே கட்டப்பட்ட சிறு பாலங்களின் ரிவிட்மெண்ட் வால்வு அமைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், உதவி பொறியாளர் மனோகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை திமுகவினர் வழங்கினர். பெஞ்சில் புயல் காரணமாக திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. அதனால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஏரி நிரம்பி அருகில் உள்ள 27வது வார்டு பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் அந்த பகுதியின் 27வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் 500க்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் வழங்கினார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு சார்பில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் புதுச்சேரி சட்டசபை எதிரே உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.